சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எளிமையாக மனப்பாடம் பண்ணலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பார்? சமாதானம் தருவார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன செய்வார்? ஆசீர்வாதம் செய்வார். 28ஆம் சங்கீதத்தை வைத்து அநேகர் இப்படி எழுதுகிறார்கள். 28ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஏன் என்னோடு பேசவில்லை? 1வது வாக்கியத்தை பாருங்கள். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல் இருக்கிறீரே. அந்த கேள்விக்கு பதில் என்ன? 29. ஆண்டவர் பேசவில்லை என்று கதறும் பொழுது 29 சங்கீதக்காரன் பாடுகிறார், என்னோடு ஆண்டவர் பேசினார். எப்படி பேசினார்? இயற்கை வழியாக. அங்கே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணினார். அது மாத்திரமா, கேதுரு மரங்களை என்ன செய்தார்? முறித்தார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை என்ன செய்கிறது? பிளக்கிறது. வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். 28 என்கிட்ட பேசலன்னார். 29 சொல்றார், என்கிட்ட பேசுறார். எப்படி பேசுகிறார்? இயற்கை வழியாக, படைப்பின் வழியாக பேசுகிறார். இந்த சங்கீதக்காரன் இன்டோர் மேன் அல்ல, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் அல்ல, எப்பவுமே அவுட்டோர். அவர் இளம் வயதில் ஆடுகளை மேய்த்தார். கொஞ்ச காலம் அரண்மனையில் சவுலுக்கு சுரமண்டலம் வாசித்தார். பிறகு சவுலின் பிராபலத்தினாலே ஓடிக்கொண்டே இருந்தார். அப்ப மேக்சிமம் அவர் ஓடின இடமெல்லாம் வனாந்தரமும் காடுகள் தான். அதனால இந்த இயற்கையை அவர் மனதில் வைத்து ஆண்டவரை பாராட்டி மகிமைப்படுத்தி பாடுகிறார். இந்த 29ஆம் சங்கீதம் யூதர்கள் தங்களுடைய ஜெப ஆலயத்திலே, நல்லா புரியணும், எருசலேமில் ஒரே ஒரு தேவாலயம் தான், மற்ற இடங்கள்ல ஜெபாலயம். ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லை. தடிக்கு விழுந்தால் என்னது? அது எங்கள் பாளையங்கோட்டைக்கு நீங்கள் வருவீர்களான, தடிக்கு விழுந்தால் ஒரு ஆலயத்தில் தான் விழணும், அவ்வளவு ஆலயம். அப்போ இவர்கள் ஜெப ஆலயத்திலே யூதர்கள் பெந்தகோஸ்தே என்கிற ஒரு பண்டிகை வரும்போது அதுல ஒரு பகுதியாக இந்த சங்கீதத்தை பாடுவார்கள். அதே சமயத்திலே திருச்சபையாரும் பெந்தகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு இந்த சங்கீதத்தை பாடுவார்கள். நீங்க கேட்கலாம், ஏயா இந்த சங்கீதத்தை ஏன் பாடணும்? இந்த 29ஆம் சங்கீதத்தில் காற்று வரும், அக்னி வரும், அங்கே இடி முழக்கம் வரும். இதெல்லாம் எங்க வருது? அப்போஸ்தலர் 2 வருது. 2 அங்கே பெருங்காற்று வருகிறது, அங்கே அங்கே பிளவுபட்ட அக்னி வருகிறது. ஆகவே தான் இதை பாடி இருக்கிறார்கள். இந்த சங்கீதத்துக்குள்ள மேலும் நான் விளக்க விரும்பல. நான் எங்க வாரேன்? 29ஆம் சங்கீதம் 11. நான் நேற்று இரவிலிருந்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் என்னுடைய ஒரு பழக்கம் என்னவென்றால், எங்கே போனாலும் புத்தம்புது பிரசங்கம் பண்ணுவேன், பழைய பிரசங்கம் பண்ண மாட்டேன். அப்போ புத்தம்புது பிரசங்கத்துக்காக ஜெபித்த போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வாசனம் 29ஆம் சங்கீதம் 11. அந்த சங்கீதத்தை நான் இன்றைக்கு காலையிலிருந்து இன்னைக்கு ஒரு 6 மணி வரை உட்கார்ந்து அமைதியாக வாசித்து சிந்தித்தேன். ஆண்டவர் தந்த செய்தியை சொல்ல போகிறேன். 3 வாக்கு தத்தம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஒரு வாக்கு தத்தம் தான் வரும். ஆனால் நமக்கு எத்தனை வாக்கு தத்தம்? அதாவது பழைய காலத்தில் ரேடியோ இருந்தது, பிறகு ரேடியோவும் டேப் இருக்கா 2 வந்துச்சு. இப்போ என்ன 3 வர வந்துச்சு. முதல்ல பலன், 2வது சமாதானம், 3வது ஆசீர்வாதம். எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் முதல்ல ஆசீர்வாதம் வச்சிருக்கலாமே?
ஆசீர்வாதம் வச்சுட்டு பிறகு பலனை கொண்டு வரலாமே. நாமெல்லாம் மனிதர்கள், அதனால அவருக்கு புத்தி சொல்ல முடியாது. ஆவியானவர் எதை செய்தாலும் சரியாய் செய்வார். முதல்ல பலன், இரண்டாவது சமாதானம், மூன்றாவது என்னது? ஆசீர்வாதம் இருந்து சமாதானம் இல்லைன்னா ஒரே அழுகதான். ஆசீர்வாதம் இருந்து அதை அனுபவிக்க பலம் இல்லைன்னா நம்ம சம்பாதித்திருப்போம், இன்னொருவன் அனுபவிப்பான். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஆவியானவர் பலனும் சமாதானமும் ஆசீர்வாதம். முதலாவது ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார். பலன் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. எனக்குள்ள எவ்வளவு ஆவிக்குரிய செய்தி இருந்தாலும் அதை சொல்லுவதற்கு பலமும் வாக்கும் வரணும், இல்லைன்னா முடியாது. அதே போல நீங்கள் எவ்வளவு தாகத்தோடு இருந்தாலும் கேட்கிற அந்த பலன் இல்லை என்றால் அது வீண். ஆகவே முதலாவது ஆண்டவர் பலனை தருகிறார். பைபிள்ல சங்கீதத்தை நீங்க அடிக்கடி வாசித்தால் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் என் பலன், என் கோட்டை. அப்படியானால் நமக்கு பலன் யாருதான்? ஆண்டவர் தான் பலனாயிருக்கிறார். யாத்ராம 15ஆம் அதிகாரம் 2 இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு பலன் என்று பாடுகிறார்கள். நெகேமியாவின் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 19 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலனாயிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே 13 என்று எண்ணுகிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு என்ன உண்டு. அப்போ நம்ம முதல்ல நம்ம பலத்துக்கு என்ன செய்யணும்? ஜெபம். பலத்துக்கு ஜெபம். பலன் என்ற போது முதல் பலன் சரீர பலன். தமிழ்ல சொல்லுவாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரத்தை வரைய. உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்ப நமக்கு சரீர பலன் மிக மிக தேவை. லூக்கா 8ஆம் அதிகாரத்தை எடுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 ஒரு சம்பவம் வருகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே 43 ஒரு சம்பவம் வருகிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாயிலும் சொஸ்தப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. அப்ப ஒரு நாள் வியாதி அல்ல, என்ன வியாதி? 12 ஆண்டுகள் நீண்டகால வியாதி. மருத்துவர்களாலே குணமாக்க முடியவில்லை. அதே சமயத்திலே மருத்துவத்தினாலே அவள் ஆஸ்தி முழுவதும் போய்விட்டது. இங்க பாருங்க, இவளுக்கு 12 ஆண்டுகள் வியாதி. ஆண்டவரின் வஸ்திரத்தை தொட்டார். இந்த வியாதி உள்ள ஒரு பெண்மணி சமுதாயத்துக்குள்ளே நடமாட முடியாது, ஆராதனைக்கு வர முடியாது, மக்கள் மத்தியிலே நடமாட முடியாது. பாருங்க, இயேசுவாமி பின்னால 12 பேர் ஒருவேளை கருப்பு பூனை போல வருவாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அவர்களை கடந்து மக்களை கடந்து இவள் வருகிறார். வரும்போது அவளுக்கு யாரும் போதிக்கவில்லை, இப்படித்தான் ஆண்டவரை தொட வேண்டும். நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று நம்பிக்கையோடு தொட்டால் சுகமாயிட்டேன். ஆண்டவர் திரும்பி பார்த்து சொன்னார், என் வஸ்திரத்தை தொட்டது யார்? சீடர்கள் கேட்கிறார்கள், இவ்வளவு பெரிய கூட்டத்திலே யார் தொட்டார் என்று சொல்ல முடியும் என்று. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை என்ன செய்தது. உடனே லூக்கா 8 எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே 47 நினைக்கிறேன், நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அப்ப என்ன அர்த்தம்? இப்போ இவளுக்கு கிடைத்தது என்ன சுகம்? சரீர பலன். அது ஆண்டவரின் சுகமளிப்பதினால் வந்தது. எல்லாரும் பேசுவாங்க, ஆண்டவரை வந்தால் அற்புத சுகம் கிடைக்கும் என்று. அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவரிடத்துல வந்தவங்க அத்தனை பேரும் சுகமாகல. அது உண்மை, அது உண்மை இல்லையா? 1000 பேர் வந்தா 1-2 சுகமாகுது. அதை நான் இல்லை, ஆண்டவருடைய வல்லமை நான் குறைக்கல. ஆனால் ஆண்டவர் சுகமளிக்கிறார்.
ஆனா சுகம் இல்லாத ஒரு இடத்தையும் நான் சொல்றேன். எடுங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். பவுலிடத்திலே முள்ளு இருந்தது. ஒவ்வொரு வியாக்கியானிகளும் ஒவ்வொரு வியாக்கியானம் கொடுக்கிறார்கள், அதற்குள் நான் நுழையவில்லை. ஆனால் அந்த முள்ளு அவனை குத்துகிற சாத்தானின் தூதனாக இருந்தது. நான் ஒருவேளை அதை வியாதியாக கணிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுத்த போது கண்களிலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாமோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வியாதி, அந்த முள் நீங்கும்படி ஜெபிக்கிறார். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்ன உண்டு. அப்ப ஒன்ன புரிஞ்சிடுங்க, சுகமும் கொடுப்பார். சிலருக்கு சுகம் கொடுக்க மாட்டார், சுகவீனத்தை தாங்குற பலத்தையும் தருவார். நான் ஒரே கோணத்தில் பேசவில்லை, உண்மையை சொல்றேன். ஆண்டவர் சுகத்தின் பலத்தையும் தருவார். சுகவீனத்திலே அதை தாங்குகிறதற்கு என்ன கொடுப்பார்? பலம் கொடுப்பார். சிலரை நான் பார்த்துருக்கேன், வீசிங்ல கஷ்டப்படுவாங்க, ஆனா 60 வருஷம் இருப்பாங்க, தீர்க்காயுசா இருப்பாங்க. சிலர் ஒரு சாதாரண தலைவணியில் ஒரே நாள்ல இறந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்ப என்ன, அந்த வீசிங் ஆட்களுக்கு ஆண்டவர் அதை தாங்குற என்ன உண்டு, பலன் உண்டு. என்னைக்குமே பைபிளை ஒரே பக்கத்துல பார்க்காத. நான் 50 வருஷம் ஆண்டவருடைய பைபிளை படிக்க, இன்னும் ஆண்டவரை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. தைரியமா சொல்றேன், நான் புரிஞ்சு கொண்டது 0.000 அவ்வளவுதான். ஆண்டவரை டெய்லி படிச்சுட்டு வரேன். ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு கோணத்துல வெளிப்படுத்துறார் இல்லையா? ஏனென்றா நம்ம வீட்டில் இருக்கிற தங்கச்சி, அண்ணன், அல்ல கணவன், அல்ல மனைவி, நம்ம வாலிப மக என்ன யோசிக்கிறான்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. தெய்வத்தை புரிய முடியுமா? புரிய முடியாது. எப்படி புரியலாம்? 2 காரணம். அவர் வசனத்தில் புரியலாம், இன்னொன்று அவர் நம்ம கொடுக்கிற அனுபவங்கள் வழியாக புரியலாம். மற்ற எது மூலமா நம்ம புரியவே முடியும். யாராவது எனக்கு தெய்வத்தை தெரியும் என்று சொன்னால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அது நானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போதகராக இருந்தாலும் சரி. அப்போ முதலாவது சரீரத்தில் பலன், சுகமும் கொடுப்பார், சுகவீனத்திலே பலமும் கொடுப்பார், தாங்கு கிருபை கொடுப்பார். இன்னொரு பலன் இருக்கிற, என்ன பலன்? நீங்கள் எபேசியர் 6:13 வாசித்தால், சாத்தானை எதிர்க்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி இந்த வசனம் வருது. எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 13 வருகிறது. எபேசியர் 6:13 என்ன வருகிறது என்றால், 6ஆம் அதிகாரம், ஆகையால் நீங்கள் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், என்ன வார்த்தை வருது? திராணி என்றால் பலம் உள்ளவர்களாய். அப்போ சாத்தான எதிர்க்கவும் ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்கிறார்? பலன் தருகிறார். சாத்தான சொந்த பலத்துல எதிர்க்க முடியாது. இன்னொன்னு பாருங்க, 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17. கொஞ்சம் வசனத்தை அதிகமா சொல்லுவேன், எடுத்துடுங்க. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும், அதுல ஒரு வார்த்தை வருது, அனுபவிப்பதற்கு. ஆண்டவர் நம்ம கொடுத்த எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பலம் வேணும். இதெல்லாம் ஆண்டவர் தான் தர முடியும், வேறு யாராலும் நமக்கு தர முடியாது. எடுங்க உபாம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18 பாருங்க. அதுல ஒரு வார்த்தை வருகிறது, நான் சொல்லி விடுகிறேன். சம்பாதிப்பதற்குரிய பலனை உனக்கு அருளுகிறவர். அப்ப என்ன அர்த்தம்? எவ்வளவு திறமை இருந்தாலும், வாய்ப்பு இருந்தாலும், தெய்வம் தான் நமக்கு சம்பாதிப்பதற்கு என்ன கொடுக்கிறார்? பலன் தருகிறார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அப்ப பலன் சரீரத்தில் மாத்திரமல்ல, சாத்தானை எதிர்ப்பதில் மாத்திரமல்ல, தேவன் நமக்கு கொடுத்தவைகளை அனுபவிப்பதற்கு பலன் மாத்திரமல்ல,
அதே மாத்திரமல்லாமல் நாம் சம்பாதிப்பதற்குரிய பலனையும் அருளுகிறவர் ஆண்டவர். இன்னொரு பலன் அது என்ன? ஸ்பிரிச்சுவல், அதாவது ஸ்ட்ரென்த். அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்னா என்ன? சோதனைகளை ஜெயிப்பதற்கு பலன். வெளிப்படுத்தல்ல வருது, என்ன வருகிறது? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப அதனுடைய பொருள் என்ன? வெற்றி சிறக்கிறவன் எவனோ. அப்படியானால் சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டும். பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. லூக்கா 22:62 வாசித்தால் பேதுரு சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து, எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் இடர்கள் அடைய மாட்டேன், காவலானாலும் சாவு ஆனாலும் உன்னை பின்பற்றுவேன் என்றார். என்ன நடந்தது பாருங்கள். அதே மனிதர் வேலைக்காரிக்கு முன்பாக அவன் மறுதலித்தான். சேவல் கூவுகிறது, ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார், பேதுரு வெளியே சென்று மனங்கசந்து அழுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையின் சோதனையில் அவன் நிற்கவே இல்லை. நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் சோதனை வரும். ஆனா சோதனையை ஜெயிக்கிறவன் பாக்கியவான். ஆனா நம்மிலே அநேக சோதனையிலே தோற்று போய் விடுகிறோம் இல்லையா? இந்த சோதனையை அவன் எப்போது ஜெயித்தான்? ஆண்டவரிடத்தில் மனஸ்தாபப்பட்டு அர்ப்பணித்தான். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தம் என்ன செய்வீர்கள்? அதுல பலன் வருது. ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது இந்த மறுதலிப்பின் பலவீனம் போய்விடுகிறது. 2ஆம் அதிகாரத்தை பாருங்க, 23 அவன் அந்த ஜனங்களுக்கு முன்பாக தைரியமா சொல்றான், நீங்கள் அவரை ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அப்போ ஆண்டவர் வல்லமை கிடைக்கும் போதுதான் சோதனையை ஜெயிக்கும். அப்ப சோதனைகள் அல்லது போராட்டங்களை மேற்கொள்ளுகிற பலனை ஆண்டவர் தருகிறார். ஒரு அப்போஸ்தலர் 1:8 வருது, அவர் ஆவியானவர் உன்மேல் வரும்போது, இதுல ஒரு பவர் வரும். அப்ப வாழ்க்கையில நாம் சிந்திக்க அழைக்கணும், சோதனையை ஜெயிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனை என்ன? பரிசுத்தத்திலே நாம் தடுமாறுகிறோம். அங்கே மல்கியா 2ஆம் அதிகாரம் 11 பாருங்கள், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அப்படியானால் பரிசுத்தத்திலே நாம் தடுமாறாதபடி நிற்க அவர் பலன் தருகிறார் இல்லையா? சிம்சோனை பாருங்க, சரீரத்துல பலசாலி. இன்னைக்கு மாத்திரம் சிம்சோன் இருந்தாருன்னா இப்படி புல்டோசர்லாம் தேவையில்லை, அவரே உத்தரத்தெல்லாம் என்ன செய்வாரு? கடத்திடுவாரு, அவ்வளவு பலன். சரி, அவங்க சாலமோனை பாருங்க, விஸ்டத்துல பெரியவர், ஞானத்துல. தாவீத பாருங்க, ஸ்பிரிச்சுவல்ல பெரியவர். இந்த 3 பேருமே பரிசுத்தத்துல நினைச்சிருக்காங்க, தடுமாறி. பலம் உள்ளவனும் தடுமாறி இருக்கிறான், ஞானம் உள்ளவனும் தடுமாறி இருக்கிறான். அதே சமயத்தில் அவன் ஆன்மீகவாதியும் தடுமாறி இருக்கிறான். தடுமாறாத ஒரு ஆள் யோசேப்பு. யோசேப்புக்கு தேவ பயம், தேவனுக்கு விரோதமாக இந்த பொல்லாங்கை நான் எப்படி செய்கிறது என்று சொல்லி தேவ பயம் இருந்ததினால்தான் பரிசுத்தத்திலே அவன் பலனாயிருந்தான். நீதிமொழியில 22 எடுங்க. இது ஒரு கஷ்டமான வசனம், ஆனா நான் சொல்லுகிறேன். நீதிமொழியின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஏன் இந்த பரிசுத்தத்துல மக்கள் தடுமாறுகிறார்கள் என்பதற்கு 2 வசனங்களை கோடிட்டு காண்பிக்கிறேன். 22:14 பாருங்க. பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்துக்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். யாரெல்லாம் தெய்வ கோபத்தை வாங்கி கட்டுறானோ அவனுக்கெல்லாம் இந்த பரிசுத்தம் என்கிற வேலி போயிரும். அந்த வசனத்தின் வாஸ்தவ ஆச்சரியமா இருந்துச்சு. எந்தெந்த இடத்திலே எங்கெங்கெல்லாம் தெய்வத்துக்கு விரோதமாக நீ கோபத்தை வாங்கி கட்டும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எடுக்கிற ஒரு வேலி என்ன தெரியுமா? நீ அதிலே விழுவாய். எடுங்க, ரோமருக்கு நிருபத்தை எடுங்க, 1ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல்
இன்னொரு காரணம் எழுதுகிறார். அங்கே ரோமருக்கு நிருப 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்கே பாருங்கள் 1ஆம் அதிகாரம் 21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால் என்ன செய்தார்கள்? வீணானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன செய்தது என்று அங்க 24 பாருங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை எதற்கு ஒப்பு கொடுத்தார்? அவர்கள் அசுத்தத்துக்கு. அப்படியானால் பொருள் என்ன? தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் நம்மை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது கிருபையிலே பலப்படு என்கிறார். அதுக்கு பிந்திர வசனங்களை வாசித்தால் அவர் ஊழியத்தை குறித்தும் ஊழிய முறைமைகளை குறித்தும் எழுதுகிறார். அப்போ முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெங்கெல்லாம் பலம் வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை கோடிட்டு சொல்லி முதல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, பலவீனமான இடத்தெல்லாம் நான் என்ன செய்யணும்? பலப்படுத்த. அதை நாம் செய்யணும். ஏசாயால வருது, உன் கூடாரத்தின் அந்த வாசஸ்தலத்தை விரிவாக்கி தடை பண்ணாதே, அதன் திரைகளை விரிவாக்கி, ஆனால் அதை முளைகளை என்ன செய்? உறுதிப்படும். சர்க்கஸ்ல கூடாரம் போடுறாங்க. அந்த கூடாரத்தினுடைய அந்த கயிறை ஒரு ஆணியில வச்சு பூமியில நல்லா அடிச்சு வைப்பாங்க. அதை அடிச்சு வைக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம மழை நேரத்தில் நம்ம கொடை எப்படி மேலே போகும் அப்படி போயிடும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவருக்குள்ள பலப்படுறோமோ அவ்வளவுக்கு அளவு நாம் நிலைத்திருக்கலாம். ஆகவேதான் சங்கீதத்தில் 29:11 சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? பலன். சோதனையை ஜெயிக்க, அசுத்தத்தில் விழாதபடி நிற்க, விஸ்வ கிருபையிலே நாம் பலப்பட, பரிசுத்தத்திலே பலப்பட, அதே சமயத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்தவைகளை அனுபவிப்பதிலே பலன் பெற, சம்பாதிப்பதற்குரிய பலனை தர, இப்படி ஏராள காரியங்களை சொல்லலாம். நாம் பண்ணுகிற ஒரு ஜெபம் என்ன? ஆண்டவரே, என்னை சரீரத்திலே, ஆன்மீகத்திலே, பரிசுத்தத்திலே, கிருபையிலே, எல்லாவற்றிலும் என்னை பலப்படுத்தும் நம்ம ஜெபம். தயவு செய்து பலனுக்காக ஜெபி. நான் இந்த வசனத்தை படித்த பிறகு எப்போதும் ஜெபாண்டர் பலந்தார், பலந்தார், உங்களுடைய வார்த்தையை சொல்ல எனக்கு பலந்தார், எனக்கு வர சோதனையில் நிற்க எனக்கு பலந்தார், என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தை சரியாய் செய்ய எனக்கு என்னதார்? பலந்தார், அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல மாதிரியை வைப்பதற்கு எனக்கு என்னதார்? பலந்தார். இப்படி ஜெபம் பண்ணுவேனே தவிர ஒரு பெரிய கார் வேணும், ஒரு கட்டடம் வேணும் ஒரு நாள் ஜெபிக்கிறது கிடையாது. 2வது குறிப்பு, கர்த்தர் பலன் தருகிறார். 2வது எதை தருகிறார்? சமாதானம். முதலாவது நமக்குள் வருகிற சமாதானம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில போதரையா ஜெபம் பண்ணா சொல்லும்போது சொன்னாங்க, நமக்குள் எப்போ சமாதானம் வரும்? தெய்வத்துக்கும் நமக்கிடையிலே அங்க ஒப்புரவாகும் போதுதான் சமாதானம் வரும். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் தெய்வத்தை அறியும் பரியந்தம் அவர்களுக்கு நிம்மதி இல்லை, அது வெற்றிடம். அப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் என்ன வரும்? என்ன வரும்? சமாதானம். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் வந்த பிற்பாடு தான் சமாதானமே வந்தது. ஆனால் தான் அவர் யோவான் 16:33 சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன் என்று அழகாக சொல்கிறார். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16 சமாதானத்தை குறித்த வசனம் இருக்கிறது. அதே சமயத்தில் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனிதனை பூரண சமாதானத்தோடு என்ன செய்வேன்? காத்துக்கொள்வேன். அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத காலம் வரையிலும் நல்ல சன்மார்க்கன்,
ஆலயத்திலே இருப்பேன், போதருக்கே உதவி செய்வேன். ஆனா பாவ வாழ்க்கையில விடுதலை இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவர் பெரிய விடுதலை தந்தார். திருச்சபையில அங்கத்தினராய் இருப்பதினாலே நீங்கள் பரலோகம் போவீர்கள் என்று கற்பனை பண்ணாதீர்கள். சபையில மூப்பராய் இருப்பதினாலே பரலோகத்துல ஒரு பெரிய சேர் இருக்கும் என்று யாரும் கற்பனை பண்ணாதீங்க. ஆலயத்திலே அள்ளி கொடுப்பதினாலே உங்களுக்கு விமோசனம் என்று எண்ணாதீர்கள். நீங்க மீட்கப்பட்ட பிற்பாடு இதெல்லாம் செய்யணும். ஆனா இதை செஞ்சதுனாலே நீங்க மீட்கப்பட முடியாது. அதை நீங்க புரிஞ்சிடுங்க. நாம் நற்கிரியை செய்வதனாலே மீட்கப்பட முடியாது. நற்கிரியை செய்த பிற்பாடு, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த நற்கிரியைகளை கட்டாயம் செய்யணும். ஆலயத்து வரணும், வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், கொடுக்கணும், ஆராதிக்கணும். இதெல்லாம் அது அழுத்து. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்குள்ள என்ன வரும்? தைரியமா கேட்கிறேன். இன்னைக்கு ராத்திரி உங்களை ஆண்டவர் வான்னு சொல்லிட்டான்னு வைங்க, ஒரு கற்பனைக்கு. ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போவீர்கள் நம்பிக்கை இருக்கா? எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். எல்லாரும் உடம்ப கிள்ளி பாருங்க. ஏன் தெரியுமா? அநேகருக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ராத்திரியில ஆண்டவர்கிட்ட முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, முதலாவது உம்மோடு ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாவியும் தள்ள மாட்டார். எவ்வளவு அக்கிரமம் செய்தாலும் உன்னை தூக்கி எறிய மாட்டார். உன்னுடைய அக்கிரமங்களை இன்னொரு தீர்க்கரிடத்தில் சொல்லி உன்னை அவமானப்படுத்தவும் மாட்டார். நீ அவருடைய பிள்ளை. நீ நெருங்கி வந்தால் உன்னை அன்போடு ஏற்றுக்கொள்வார். பாருங்க, லூக்கா 15 கெட்டகுமாரன் தூரத்திலிருந்து வாரான். வந்த உடனே தகப்பன் ஓடி போறான். அங்க ஓமையில ஆடுகளுக்கு காணாமல் போனது தெரியும், திரும்ப வர தெரியாது. ஏனென்றால் அறிவிலே குறைவு. வெள்ளிக்காசுக்கு அறிவு கிடையாது. தான் தொலைந்ததும் தெரியாது, திரும்ப வரதும் தெரியாது. இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. மூணாவது ரகம் இளைய குமாரன். இவனுக்கு தொலைந்ததும் தெரியும், தொலைந்து போன வழியும் தெரியும், திரும்பி வரக்கூடிய மார்க்கமும் தெரியும். ஆனால் தான் மேய்ப்பன் ஆடை தேடி போனான். வெள்ளிக்காசை தேடி பெண் அவள் விளக்கையை கொளுத்தி அதை தேடினாள். ஆனா தகப்பன் போவே. ஏன் தெரியுமா? இவன் வரட்டுன்னு காத்துரு. ஒரு பைபிள் கமெண்ட்ல எழுதுறாங்க, அந்த தகப்பன் ஏன் ஓடுனான்னு எழுதுறார் ஒருத்தர். ஒரு பியூரிட்டின் இதில் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, பழைய காலங்களில் தகப்பனை விட்டு கலகம் பண்ணி தூரம் போய் கெட்டு போனவன் திரும்பி வருவானால் அந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் பெரியவர்கள் என்ன செய்வாங்க? பெரிய பானை நிறைய தண்ணியை கொண்டு போவாங்களாம். நான் நினைக்கிறேன் இந்த யூதர்கள் ஒரு பக்கத்தை பார்த்தா நம்ம தமிழம் போலலாம். அந்த பானையை கொண்டு போய் அவன் வர்றதுக்கு முன்னால உடைப்பாங்களாம். உடைச்சாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கும் உங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு பெரிய பஞ்சாயத்து. இதை செஞ்சிடக்கூடாது என்று கூட இந்த தகப்பன் ஓடி இருக்கலாமோ என்று ஒருவர் எழுதுகிறார். ஒரு பக்கம் நல்லாதான் இருக்கு இல்லையா? அப்போ தகப்பனை தேடி அந்த மகன் வந்தார். அதனால எவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்திருந்தாலும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை வருகிறேன் ஐயா, என்னை மாற்று. அநேகர் என்ன என்றாங்க தெரியுமா? எல்லாம் சரி பண்ணி விட்டு தவறுகளெல்லாம் நீக்கி விட்டு வரலாம். ஒரு நாள் வர முடியாது. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படி வா. நான் அப்படிதான் வந்தேன். என் பாவத்தெல்லாம் நல்ல சரி பண்ணி விட்டு சன்மார்க்க நான் வரல. எப்படி இருந்தாலும் அப்படி வந்தேன். ஆண்டவரே என்னை மாற்றும் என்றேன். அப்போது ஆண்டவர் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை என்னை விட்டு அகற்றினார். ஆனால் தான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது சமாதானம். அடுத்தது என்ன தெரியுமா? சமாதானம் குடும்பத்தில் வரணும். குடும்பத்தில் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற போல இருந்தாலும் வீட்டுக்குள்ள என்ன உண்டு? என்ன உண்டு? உண்டு. ஆண்கள் பக்கத்தில் சந்தோஷம், நல்ல சத்தம் வருது. ஆனா ஏன் தெரியுமா? எல்லா குடும்பங்களிலும் என்ன உண்டு? பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம்.
ஒரு முறை நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். 25வது கல்யாண நாளுக்கு என்னை பேசக்கூடாது. நான் கல்யாணம் முடியாதவன், என்ன கல்யாணத்துக்கு பேசக்கூடாது. சரி ஐயான்னு போனேன். போன உடனே பெரிய கூட்டம், பெரிய சாப்பாடு விருந்து, கொயர் பாடிச்சு, நான் தான் விசேஷத்தை பேச்சாளர். அப்போ பாடல் முடிஞ்ச உடனே அந்த போதரையா சொன்னாங்க, சகோதரர் பேசுவார். உடனே அந்த வீட்டுக்காரர், அதாவது திருமண நாளை கொண்டாடுவது சொன்னாங்க, கையா கொஞ்சம் நிறுத்துங்க, நான் ஒன்று சொல்ல போறேன்னார். சொல்லுங்க. அது சொன்னால் ஒரு சாட்சி சொல்ல போறேன்னார். என்னையா சாட்சி? நாங்கள் எல்லாம் ஆர்வமாக கேட்டோம். அவர் சொன்னார், கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்து 25 வருஷம் ஆகுது, ஒரு நாள் கூட அவருக்கும் அவர் மனைவிக்கு சண்டையே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு தோத்திரன்னார். எனக்கு தலையே சுத்திச்சு. நான் எழுந்து, நான் சும்மா இருந்திருக்கேன், என் புல்லாத வாய் சும்மா இருக்காது. எழுந்து மைக்க பிடிச்சு சொன்னேன், இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் வீட்டில் சண்டை இல்லைன்னா ஒரு ஆள் ஊமையா இருக்கணும், ஒரு ஆள் செவிடா இருக்கணும் சொல்லிட்டு என் பிரசங்கத்தை தொடங்கினேன். சாப்பாடு முடிஞ்ச உடனே அந்த ஐயா இப்படி வாங்கினார். எதுக்கு? ரூமுக்கு வாங்கினார். எனக்கு கொஞ்சம் கை கால் ஆடி, ஏசு ரத்தம் 10 சொல்லிட்டு மெதுவாக உள்ள போனால் கொண்டி போட்டார். ஐயோ இன்னைக்கு ஆபத்து போல இருக்கு. கையை பிடிச்சி ஓன்னு அழுறார். ஏன் அழுறேன்னு கேட்டேன். ஐயா கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரை சண்டை ஐயா. அப்போ ஐயா போய் சாட்சி சொன்னேன். போய் உண்மை சாட்சியை சொன்னால் இன்னைக்கு போயிடுவாங்க, பிறகு மறுபடியும் சண்டை தொடரும். அப்போ பாருங்க, சண்டை இல்லாதவங்க யாருமே. அப்போ குடும்பத்துக்கு சமாதானத்துக்காக நம்ம ஜெபம். இந்தியாவுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, தமிழகத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். முதல்ல உன் குடும்பத்துக்கு ஜெபம். நம்ம குடும்பத்துல சமாதானம் அவங்க வெள்ளம் போல புரண்டு வரணும். யோபு என்ன செய்தான் பாருங்க. யோபின் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. யோபின் புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தால், யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 அவன் ஒவ்வொரு நாளும் விருந்து வைத்த பிற்பாடு, என் பிள்ளைகள் இருதயத்தில் தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று பயந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். பாருங்க எவ்வளவு பயம் பாருங்க. அவங்க வெளிப்படையாக பாவம் செய்யல, இருதயத்தில் அவ்வளவு தூரம் தான் குடும்பத்தை குறித்து பாரம். ஆபிரகாம் லோத்துக்கு பிரச்சனை, ஈசாக்குடைய 2 பிள்ளைகளுக்கும் பிரச்சனை, தாவீதின் பிள்ளைகளுக்குள்ள பயங்கர தகராறு. சரி, ஏசுவாமி சீடர்கள் கொஞ்சம் குறைஞ்சவங்களா, அவங்களுக்குள்ளேயும் யார் பெரியவன் என்கிற வாக்குவாதம். அப்போ முதலாவது நம்முடைய குடும்பங்களில் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். பிறகு நாம் சமாதான கருவியாய் மாற வேண்டும். மத்தேயு 5:9 சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். நாம் புத்திரரா சமாதானம் பண்ண வேண்டுமே தவிர ப்ராப்ளம் மேக்கராக மாறவே கூடாது. ஆனால் தான் பவுல் எழுதுகிறார், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியவில்லை என்றால் அவன் எப்படி சபையை நடத்துவான்? ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆகவே முதலாவது நமக்குள் சமாதானம், இரண்டாவது நம்முடைய குடும்பத்தில் சமாதானம், மூன்றாவது நாம் வேலை செய்கிற இடத்திலே அல்லது சமுதாயத்திலே சமாதானம். இந்த சமுதாயங்கும் போது சபையும் எடுத்துக்கிடலாம், வேலை செய்கிற இடத்தையும் எடுத்துக்கிடலாம். 1 ராஜாக்கள் 11 எடுங்க. சாலமோன் ஒரு பெரிய ஞானி. அவன் ஆண்டவர் அவனோடு 2 முறை பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவனுக்கு தேவன் கொடுத்த ஞானம் அளவிடாத ஞானம், அவனுக்கு கிடைத்த ஐஸ்வர்யம் அதிகமானது. அவன் தேவனுக்கென்று மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டினான். ஏராளமான பெண்களை, பக்கத்து நாட்டின் அந்த ராஜாக்களின் மகளை கல்யாணம் கட்டினான். அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தாவீதின் காலத்துல எல்லா நாட்டோடு சண்டை. ஆனா இவன் பெண்ணை எடுத்ததினாலே உறவு வரும், உறவு வந்ததினாலே பொருளாதாரம் வளரும் என்று எண்ணினான். இவன் ஆண்டவரை நம்பல, இவங்களை தான் நம்பலாம். அவர்கள் வரும்போதே அந்நிய தெய்வத்தை கொண்டு வந்தார்கள்.
பைபிளை சொல்லுகிறது, அந்த ஸ்திரீகள் அருமையான சாலமோனை சாய பண்ணினார்கள், வழுவ பண்ணினார். பண்ணின உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க. 1 ராஜாக்கள் எடுங்க, 11வது அதிகாரத்தை புரட்டுங்க. ஒரு நல்ல திருமுறை பகுதி. 1 ராஜாக்கள் 11, அங்கே 13-14 வாசிக்கிறேன். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமில் இருந்த ராஜ குலமானவன். 23 வாங்க. 1 ராஜாக்கள் 11:23. எலியாதின் குமாரனாகிய ரேசான் என்னும் வேறொரு விரோதியை யார் எழுப்பினார்? யார் எழுப்பினார்? தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடி போனான். இன்னும் பாருங்க, இன்னும் பைபிள்ல பாருங்க, இங்கே பைபிள்ல 26 செரேதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபோத்தின் குமாரர் எரோபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாக என்ன செய்தான்? இந்த 3 வசனத்தை கூட்டினா 2 குறிப்பு இருக்கு. முதல் 2 குறிப்பும் வெளியே இருந்து வருகிற விரோதி. 26வது வசனம் உள்ளே இருந்து வருகிற விரோதி. கர்த்தருக்கு விரோதமாய் பின்வாங்கினான். தெய்வம் என்ன செய்வார் தெரியுமா? உன் வீட்டுக்குள்ளேயும் கலகத்தை உண்டு பண்ணுவார், வெளியேயும் உண்டு பண்ணுவார். நம்ம நினைக்க வீட்டுக்குள்ள கலகம் பண்ணுகிறது சாத்தான் நினைச்சு உபவாசம் பண்ணி அப்பாலே போகும்போது, ஆனா செய்ததெல்லாம் யாருதான்? யாருதான்? இவனை திருத்ததுக்கு செஞ்சா அவன் திருந்தவே இல்லை. ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் விரோதிகளை உள்ளேயும் வெளியும் எழுப்புகிறார் என்றால், நாம் முதலாவது நம்முடைய நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவை மறுமதிப்பீடு செய்யணும். எங்கேயாவது பிழை இருக்கா? அதை சரி பண்ணிட்டு இன்னும் போராட்டம்னா அது திருவாளர் சாத்தானுடைய, இல்லைன்னா ஆண்டவருடைய. புரியுதா உங்களுக்கு? இப்பதான் சிலருக்கு கண்ணிலே சந்தோஷம் இருக்கு. ஏன் வீட்டுக்குள்ள பிரச்சனை, ஏன் வெளியே பிரச்சனைன்னா நீ தெய்வத்தை விட்டு தூரம் போனாய். வாலிப வயதில் எவ்வளவு பக்தியா இருந்தாய், உனக்கு உபத்திரம் வரும்போது எவ்வளவு அழுது ஜெபித்தாய். இன்னைக்கு வேதம் உனக்கு கசப்பாய் மாறிவிட்டது, உபவாசம் உனக்கு வெறுப்பாய் மாறிவிட்டது, ஆராதனை என்பது உனக்கு வேதனையாய் மாறிவிட்டது, தெய்வத்துக்கு கொடுப்பது வரி போல உனக்கு காணப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? நீ தெய்வத்தை விட்டு போற. இவன் விக்கிரகங்களுக்கு போனான். ஆனா நமக்கு என்ன விக்கிரகம்? பொருளாசை என்கிற விக்கிரகம். சில குடும்பத்துக்கு பிள்ளைகள் தான் விக்கிரகம் இல்லையா? ஒரு ஐயா என்கிட்ட சொல்வார், ஐயா உங்க வீட்டில் ஜெப கூட்டம் வைக்கக்கூடாதியா, பிள்ளைக்கு பரீட்சைம்மா. அப்பவுமே புரிஞ்சுருங்க, அவருக்கு தெய்வத்தை காட்டிலும் யாருக்கு தான் அவங்க. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், ஐயா பிள்ளை அன்னைக்கு ராத்திரி முழுவதும் படிக்காம அநேகர் தங்கள் பிள்ளைகளை விற்கிறார். சிலருக்கு தொழில் விற்கிறாங்க, சிலருக்கு பணம் விற்கிறாங்க, எங்களை போல ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் விற்கிறாங்க இல்லையா? மாறிவிட்டது. ஆனா தெய்வத்தை விட்டு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மரியாதை, கனத்தை, இருப்பிடத்தை வேறு எதற்காகவது, வேறு எந்த பொருளுக்காவது நாம் கொடுத்தால் அது விற்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி உண்டு, நல்ல முழங்கால் நிற்பான், பைபிள் அதிகமாக வாசிப்பான், காருக்காக ஜெபம் பண்ணா ஒரு நல்ல கார் வாங்கினா, அந்த கார் வாங்கினதுலேருந்து வீட்டுக்குள்ளே படுக்க மாட்டான். எங்க படுப்பான்? கார் யாரும் தொட விட மாட்டான். அவன் குளிக்கிறான இல்லையா 3 தடவை அதை குளிப்பாட்டுவான் இல்லையா? அங்கேயே படுப்பான். அவனுக்கு எதாவது விக்கிரகம். தெய்வத்தை விட்டு தூரம் போனால் ஆண்டவர் நமக்கு உள்ளேயும் விரோதியை எழுப்புவார். அப்போ முதலாவது நமக்குள் சமாதானம், இரண்டாவது நம்முடைய குடும்பத்துக்குள் சமாதானம், மூன்றாவது நாம் வேலை செய்கிற இடம், ஆராதிக்கிற இடம், அல்லது நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதிகள் எழும்புகிறார்கள் என்றால் பொருள் என்ன தெரியுமா? நம்ம ஜீவியத்தில் நாம் ஆண்டவரை விட்டு எங்கேயோ தூரம்.
ஒரு 15 வருஷம் முன்னால் சில ஊழியர்கள் ஒரு அருமையான விளம்பரம் போட்டாங்க. பார்லிமெண்டிலே இயேசுவின் கொடி பறக்கணும். அந்த புண்ணியவான்கள் வாயை திறந்ததுலேருந்து இன்னைக்கு நமக்கு பயங்கர பிரச்சனை. நம்ம வீட்டிலே இயேசுசாமி கொடி பறக்க முடியுதா? நம்ம காரில் பறக்க முடியுதா? ஏன் நீங்கள் தெருலேருந்து வரும்போது இயேசுசாமி கொடியை பிடிச்சிட்டு உங்களால் வர முடியுமா? அதான் நம்ம வாயாலே நாம் என்ன செய்தோம்? நம்ம மகிமையை என்ன செய்தோம்? ஞானமாக பேசலாம் இல்லையா? நம்ம பார்த்து பேசலாம். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் தெய்வத்தை விட்டு போக 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 ஆண்டவர் வெளியே உள்ள விரோதிகளை எழுப்பிக் கொண்டே இருப்பார், உள்ளேயும் எழுப்பிக் கொண்டே இருப்பார். நம்ம ஆண்டவருக்குள்ள வாருங்க. வேதம் சொல்கிறது, ஒருவன் கர்த்தருக்குள் நன்றாக இருந்தால் அவன் சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? அவனோடு. ஈசாக்கை விட்டு பெலிஸ்திய ராஜா விரட்டி விட்டார். அதே ராஜா அந்த ஈசாக்கு இடத்துல வந்து சொல்லுகிறார், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், உம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகவே எங்களோடு உடன்படிக்கை பண்ணும் என்று வந்தார். அதே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே விரோதிகள் எழும்புவதற்கு காரணம் தெரியுமா? நாம் எங்கேயோ ஒரு இடத்துல தெய்வத்தை விட்டு, அது எந்த இடம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல் குறிப்பு, கர்த்தர் பலன் கொடுப்பார், கர்த்தர் சமாதானம். மூன்றாவது குறிப்பு, கர்த்தர் நமக்கு என்ன தருவார்? ஆனால் தான் நான் முதலே சொன்னேன், ஆசீர்வாதத்தை தந்த பிறகு பலமும் சமாதானம் இல்லைன்னா அதை அனுபவிக்கவே. இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு அவர் சொல்ல ஆசீர்வாதம் தருகிறார். ஆசீர்வாதம். ஜான் ஸ்டார்ட் என்பவர் இங்கிலாந்தில் ஒரு பெரிய ஒரு திருமணம் முடியாத ஒரு நல்ல ஒரு வேத பண்டிதர் போதகர். அங்கே இருக்கிற ஆல் செயின்ட்ஸ் என்கிற ஒரு சபையில் நல்ல போதகர். அவர் ஒரு புக்கில் எப்படி எழுதுகிறார், ஆசீர்வாதங்கள் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாய் வந்ததினாலே அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை அதை முடக்கி விட்டது என்று எழுதுகிறார். உண்மைதான். நம்ம இந்த பட்டணத்துக்கு வரும்போது வேலை இல்லாமல் இருந்தோம், எவ்வளவு அழுதோம், எவ்வளவு ஜெபித்தோம், குழந்தை இல்லாத காலத்தில் எவ்வளவு மடிபிச்சை கேட்டோம், வறுமையில் இருந்தபோது எவ்வளவு போராடினோம், கடனில் இருக்கும்போது எவ்வளவு கண்ணீர் விட்டோம், நம்முடைய கணவன் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடும் போது எவ்வளவு பொருத்தனை பண்ணினோம். இப்ப எல்லாம் முடிஞ்சு. இப்ப நமக்கு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை நாம் தான் நமக்கு பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை வருவதனால் ஆசீர்வாதமே அநேகரை என்ன செய்யுது? முடக்கிட்டு. ஆனால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உலகத்தில் என்னுடைய கணிப்பிலே ஆசீர்வாதத்தில் சிறந்த ஆசீர்வாதம் எது? நீங்களே சொல்லுங்க, எது ஆசீர்வாதம்? அது முதல்ல முடிச்சிட்டோம். என்னது? அது முதலே வந்துச்சு. குறிப்பிலே பலன் வந்துச்சு. எது ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தர் தான் நமக்கு ஆசீர்வாதம். அவருக்கு மிஞ்சின ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. அது அநேக புரியுதில்லை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31 சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31 பாருங்கள். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த 4 ஒரே ஆள்கிட்ட இருக்கு. யாருக்கு தெரியுமா? இயேசு. அவரே நமக்கு மீட்பா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார், ஞானமா இருக்கிறார், நீதியா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எதை ஆசீர்வாதமாய் கொடுத்தார்? அங்கே உபாகமத்தில் 8ஆம் அதிகாரம் 10 படி, பாலும் தேனும் ஓடுகிற இந்த நல்ல தேசத்துக்காக தேவனை தோத்திரிப்பாயாக, அவங்களுக்கு கானானை கொடுத்தார் இல்லையா? பிறகு என்ன கொடுத்தார்? அவர்களுக்கு ராஜாக்களை கொடுத்தார். பிறகு என்ன கொடுத்தார்? அவர்களுக்கு தேவ ஆலயத்தை கொடுத்தார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இல்லையா? ஆனா இன்னும் ஆழமா போனா எதை அவர் கொடுத்தார் என்றால், அவருக்கு அந்த யூதர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணமாகிய லா, அந்த பிரமாணத்தை, நியமத்தை கொடுத்தார். அது மாத்திரமா? ஆண்டவர் எதை கொடுத்தார் என்றால்,
அவர்களுக்கு கொடுத்தது என்னவென்றால் இரட்சகரை கொடுத்தார். இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். 2 கொரிந்தியர் 9:15 சொல்கிறது, சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு தோத்திரம். அதுல ஈவுகள்னு வரல, என்ன வருது? ஈவு. என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? பவுல் சொல்ல முடியாத ஈவு என்றால் இரட்சகரை அவர் சொல்லியிருக்கலாம், இரட்சகரை அவர் சொல்லியிருக்கலாம். அப்படியான அருமையானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அது நிரந்தரம் அல்ல. நித்தியத்தின் ஆசீர்வாதங்கள் தான் நிரந்தரம். நித்திய ஜீவன் நிரந்தரம். ஆவியானவரை நமக்கு தந்தார் என்றால் அது நிரந்தரம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை அறிந்தார்கள் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய சந்ததி தழைக்கிறது என்றால் அது ஒரு ஆசீர்வாதம். படுத்த உடனே ஆண்டவர் மருத்துவமனைக்கே செல்லாமல் நம்மை அழைக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய என்னது? ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதங்களை, உலகத்தின் ஆசீர்வாதங்களை நான் பட்டிடுறேன். நீங்க நகை கடைக்கு போறீங்க, ஒரு 10 பவுன் நகை வாங்குறீங்க. ஒரு 40 வருஷம் முன்னால அந்த நகை வாங்கின உடனே ஒரு வயலட் பேப்பர்ல நினைச்சுவாங்க பொத்தி தருவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், நகைக்கு மதிப்பதிகமா பேப்பருக்கு மதிப்பதிகமா? குழப்பம் வந்துட்டு. நகைக்கு மதிப்பதிகமா பேப்பருக்கு அதிகமா? நகைக்கு தான் அதிகம். என்னுடைய கணிப்பில் அந்த நகை தான் கிறிஸ்து. அவரோடு கூட எல்லா ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? இந்த பேப்பர் போல இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் பேப்பர். ஐயா, பேப்பர். அவரை வாங்கினா இதெல்லாம் கூட வரும். ஆனா தான் ரோமர்ல வருது, தேவன் தன் சொந்த குமாரனையே நமக்கு தரும்போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அறியாதிருப்பது எப்படி? இந்த கேள்விக்கு பதில் என்னமா? எல்லாவற்றையும் அறிவோம். அதனால பலத்துக்காக ஜெபிங்க, சமாதானத்துக்காக ஜெபிங்க. இந்த 2 கிடைச்சிட்டுனா தானாகவே என்ன வரும்? ஆசீர்வாதத்தை நீங்க தேடி போக வேண்டாம், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். தாவீதை கர்த்தர் ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார், தன் சகோதரர்களுக்கு முன்பாக, தகப்பனுக்கு முன்பாக. ஆனா அதுக்கு அப்புறம் அவன் ராஜாவுடைய அங்கிய போடல, நேர ஆடு மேய்க்க போயிட்டான். அந்த ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ண உடனே அவன் மேல் தேவ ஆவியானவர் வந்தார். அடுத்த வசனம் வருது, சவுலை விட்டு தேவ ஆவியானவர் நீங்கினார். அவனை ஒரு பொல்லாத ஆவி என்ன செய்தது? கலங்கடித்தது. தாவீது ஒரு நாளும் அரண்மனைக்காக பிளான் போடவே இல்லை. ஆனா ஆண்டவருக்கு அவன் உண்மையா இருந்ததுனால தானாகவே அரண்மனைக்கு கதவு என்ன செய்தது? திறந்தது. அந்த சவுல் வேலைக்காரன் சொல்றான், ஐயா, சொரமண்டலம் வாசிக்கிற ஒருவனை கொண்டு வரணும். அவன் கொண்டு வந்தா அந்த அலக்கழிப்பு என்ன செய்யும்? நிற்கும். எனக்கு ஒருவனை அறிவேன், அவன் ஈசாயின் குமாரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் சொரமண்டல வாசிக்கிறதிலே தேறினவன், அவன் யுத்த வீரன், மிகவும் சௌந்தரியவான், அவனோடு கர்த்தர் இருக்கிறார். அதாவது நம்ம வேலைக்கு போய் ரெஸ்யூம் கொடுப்போம், ஆனா இங்க ஒரு அருமையான பட்டியல். அவனோடு கர்த்தர், அவன் 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 சுரமண்டல வாசிக்கிறதிலே தேறினவன், அவன் அவன் மிக அழகானவன், யுத்த மனிதன், காரிய சமர்த்தன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசி குறிப்பு முக்கியம் என்ன தெரியுமா? அவனோடு யார் இருக்கிறார்? இதுதான் முக்கியம் இல்லையா? அந்த ஒண்ணு இருந்ததுனால இவன் அரண்மனையை தேடல, அரண்மனை கதவு இவனை தேடி. ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆனால் பலனும் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைத்தால் போதும். உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவையோ அதெல்லாம். கண்டிஷன் என்ன? பலனுக்காகவும் சமாதானத்துக்காக ஜெபித்தால் போதும் ஆசீர்வாதம். எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம்.